பிரியமானவர்களே, கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தில் 10 மாவட்டங்களில் 201 முழுநேர பணியாளர்களை கொண்டு 17 இன மக்களை சந்தித்து வருகிறது. ஆண்டுகள் தோறும் சுமார் 3000க்கும் அதிகமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று விசுவாசிகளாய் மாறி வருகிறார்கள். இவர்கள் மத்தியில் விடுதலை கூட்டங்கள் மூலமாக எண்ணற்ற மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டு பிசாசின் பிடியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு வருகிறார்கள். சுவிசேஷ ரதத்தின் மூலமாக இரவு நற்செய்தி கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டிலும் 6000 கிராமங்களுக்கு இயேசுவை அறிவிக்கவும், டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு 1500 கிராமங்களில் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை குறித்து அறிவிக்கவும் தீர்மானித்து செயல்பட்டு வருகிறோம். ஆண்டு முழுவதும் மழையென்றும் பாராமல் குளிரென்றும் பாராமல் எளிமையான காணிக்கையை வாங்கி கொண்டு ஊழியம் செய்து வருகிற நமது மிஷனரிகளை இந்த பண்டிகை நாட்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம், நம்ம ரட்சித்ததின் நோக்கம், நம்மை அபிஷேகித்ததின் நோக்கம், அவரே சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிகளின் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடியவர். துதி இருக்கிற இடத்தில் ஆண்டவர் இறங்கி வருவார். அது அவரே சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், அது எதுவாக இருக்கலாம், எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அது எந்த இடமே கிடையாது. எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் இறங்கி வருவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்துடைய ஆரம்ப காலம் தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு திருமண வீடு. இந்த திருமண வீட்டுக்கு போகும்படியா நான் முதல்ல பஸ்ஸில் போயிட்டேன். ஆனால் அந்த திருமண வீட்டில் என்னை பார்த்த உடனே இந்த குடும்பத்தார் சொன்னாங்க, அண்ணா இங்கேருந்து ஒரு வேன் போகுது, அது சாத்தாங்குளம் வரைக்கும் போய் தான் அதை தாண்டி போகுது, அதனால் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வேனில் போயிருங்க. இப்போ அந்த வேனில் ஏறி நான் உட்காந்துட்டேன். அந்த வேன் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மாடல், எதிரெதிர் சீட்டு ஒன்று இருக்கும் ஃப்ரண்டில். அப்போ எனக்கு முன்னால் ஒரு 4-5 வாலிப தங்கச்சிங்க, கல்யாண வீடு, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க பாருங்கள், ரொம்ப கலன்னு சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அவங்களா சிரிக்கிறாங்க, ஒருத்தர் அடித்து விளையாடுறாங்க. அதே போல் இந்த வரிசையில் ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். நான் அதில் ஏறி உட்கார்ந்த உடனே, பொதுவாக பிரயாணங்களில் ஆவியில் நிறைந்து நான் ஆண்டவரை துதித்து கொண்டே வருவேன். அப்படியே அந்நிய பாசையில் மௌனமாக கண்களை மூடி அப்படியே துதித்து கொண்டே வந்தேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் நான் அப்படியே துதித்து கொண்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா எதிரில் இருந்த அந்த 4 தங்கச்சியில் ஒரு தங்கச்சி டம்முன்னு அப்படியே என் காலிலே கீழே அப்படியே விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடந்தா அப்படியே கை செயல் இல்லாமல் கிடக்குது, கைகள்லாம் அப்படியே கிடக்குது, செத்த பண்ண மாதிரி கிடக்கிறான். இப்போ உடனே இந்த வேன் பெரிய பதட்டம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளையுடைய தாய் தகப்பன் உள்ளே இருக்கிறாங்க, பயங்கரமாக சத்தம் போட்டு அழுகிறாங்க. என்ன அதுன்னு தெரியல. அப்போ பாருங்க, சாத்தாங்குளத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போகணும், இப்படி அவங்களுக்குள்ள பேச்சு வேகமாக வருது வேன். அப்போது சாத்தானுக்குள்ளே வருது, அதில் நான் இறங்கின உடனே மேகசின், நம்ம ஊழியத்தில் உள்ள எழுப்பெழுத்தணி மேகசின் ஒன்று தூக்கி கொடுத்து, ஐயா நான் தேவைப்படுவேன், என்னை தொடர்பு கொள்ளுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வியாதி இல்லை, இவளுக்குள்ளே கிரிச்சிருது பிசாசு. இப்போ எவ்வளோ நேரம் அப்படி கிடப்பா பாருங்கள். இறங்கி நான் வந்துட்டேன். 2-3 பேர் வேணுள்ளே பயங்கரமாக திட்டினாங்க.
இந்த ஊழியக்கார பயிலுக்கு வேறு வேலையில் எது எடுத்தாலும் பேயின்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இறங்கி நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாயங்காலமாக ஒரு மீட்டிங் போகணும். இப்போது ரெடி ஆகி பைபிளை தூக்கிட்டு வாசலில் வர்றேன். ஒரு ட்ரக்கர் வருது. அதே மாதிரி டெட் பாடி மாதிரி அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு வராங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் இங்கே போய் என்னென்னமோ பார்த்துருக்குறாங்க. என்ன பண்ணாலும் ஒன்றும் இல்லை. அதில் ஒரு தாயார் சொல்லியிருக்கிறாங்க, ஊழியக்கார் சொன்னது சரிதான், இது பேய் தான், நீங்கள் அங்கே கொண்டு போங்க, நீங்கள் அங்கே கொண்டு போங்க, அவர் ஒரு வல்லமையான கர்த்தருடைய ஊழியர் அப்படி சொன்னாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக அப்படியே பணம் மாதிரி கிடக்குது. நம்ம ஊழிய ஸ்தலத்தினுடைய வாசல்கிட்ட கொண்டு வந்த உடனே அப்போ தான் கண்ணை திறக்குது. இவ்வளோ நேரம் கண்ணை மூடி இருந்து விறகு கட்ட மாதிரி கிடந்தது. கண்ணை திறந்து என்னை உள்ளே கொண்டு போகாத அப்படின்னு சொல்லுது. உடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக தூக்கிட்டு வந்தாங்க. அந்த ஆள் சொன்னது சரியாக போச்சு அப்படின்ட்டு. அப்போ ப்ரேயர்களில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் தூரத்தில் இருக்கிறேன். சத்தம் போட்டு அந்த பிசாசு அலக்கழிச்சு ஆடுது. அது சொல்லுது, வேண்டல நீ துதிச்சில்ல, அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லு. நீ வராத, என் கிட்டே வராத, அதான் உங்க நாமம் இருக்குதுல்ல, அங்க நின்னே சொல்லு, நான் போறேன். அது சொன்ன மாதிரியே நான் தூரத்தில் இருந்தே இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டேன். அலக்கழிச்சு ஆடி வெளியே போய் பாருங்க, குடும்பமாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துதி வல்லமை உள்ளது. ஏனென்றால் துதிக்கும் போது ஆண்டவர் உடனடியாக இறங்கி வருகிறார். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற ஆண்டவர். நம்ம காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே சோத்திரம், அடுத்த உடனே நம்ம பிரச்சனையை தான் சொல்லுவோம். ஒரு நாளாவது ஜெபமே பண்ணாம துதிச்சு பாருங்களேன். எவ்வளோ ஜெபம் பண்ணி ஒரு மாற்றமும் வரலை. துதிச்சு கொஞ்சம் நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க, தடைகள் எல்லாமே தகர்ந்து போகும், வழிகள் திறக்கப்படும். ஏன்னா ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தா அங்க நான் வருவேன்னு சொல்றாரு. ஆனா துதிய பாருங்க, நம்ம எந்த இடத்திலிருந்து ஒரு தனி மனிதன் துதித்தாலும் அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை உடனே இறங்கி வருது. அது விசுவாசம் உள்ள துதியா இருந்தால் இன்னும் பலமான வல்லமை வெளிப்படும். அப்ப இந்த துதியை பாருங்க, தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். ஆடு மேய்க்கும் போது துதிக்க ஆரம்பிச்சான். அந்த துதிதான் அவனை ராஜாவாக மாற்றியது. அந்த துதிதான், அந்த துதியில பிரியப்பட்டு இவ்வளோ என்ன புகழ்றானே, அப்ப இவனை நான் எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும், அவன் உள்ளத்தை நான் சந்தோஷப்படுத்தணும். அதனால தூக்கி கொண்டு போய் ராஜாவாக வைத்தான். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில துதி இருக்குதோ அங்க எல்லாமே நிறைவா இருக்கும். பிரியமானவர்களே, எல்லாம் நிறைவா இருக்கும், குறைவு அங்க இருக்காது. குறைவை கூட ஆண்டவர் நிறைவா மாற்றுவார். அல்லேலூயா. சந்தோஷம் வரும்போது பாருங்க, நம்ம ரொம்ப சாதாரணமா துதிச்சிருவோம், அது வந்துடும். சந்தோஷம் வரும்போது வந்துடும். இப்ப செங்கடலை பிளந்த ஆண்டவர் வழியை உண்டாக்கினாரு. செங்கடலை கடந்த உடனே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிரியாம் துதிக்கிறார். அது ஒரு பெரிய பாடலாவே இருக்குது. எல்லாரும் துதிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க. நன்மை வரும்போது துதி தானா வரும், தாளம் வரும், எல்லாமே வரும். ஆனா துக்கம் வரும்போது வருமா? துக்கத்துல ஆண்டவர் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா துக்கத்துல நாம துதிக்க நம்ம தைரியம் அடைந்தால் துக்கத்திலும் ஆண்டவர் இறங்கி வருவார். இப்ப பவுலும் சீலாவும் பாருங்க, கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்குது. சுவிசேஷத்தினால சரீரத்தில் எல்லாம் அடி காயம், கையை பின்னால சேர்த்து வச்சு கட்டி இருக்குது. தொழுமரத்தில் கட்டி வைத்திருக்கு. காலை 2 ஒன்னா சேர்த்து உட்கார வச்சு நீங்க கீழே உட்கார்ந்து காலை நீட்டினா பாருங்க எப்படி இருக்கும். அந்த மாதிரி காலை ஒன்று மேல ஒன்னா தூக்கி வச்சு மேல ஒரு மரத்தை போட்டு வச்சிருவாங்க. நடுவில் ஒரு துவாரம் இருக்கும், சரியா கால் உள்ள இருக்கிற மாதிரி. அந்த பெரிய மரத்தை போட்டு அப்படியே லாக் பண்ணிடுவான். பின்னால கை கட்டி இருக்கும். அதுதான் தொழுமரத்தில் மாட்டின தண்டனை. இப்போ அந்த இடத்துல ஒருவேளை எண்ணெய் தூக்கி போட்டா
நான் ரொம்ப யோசிப்பேன், ஆண்டவருக்கு ஊழியம் தானே செஞ்சேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் என்னென்னமோ பண்ணேன், ஆனால் நீர் எனக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மாறா அங்கே பவுலும் சீலாவும் பாருங்க ரொம்ப ஹாப்பியாக கர்த்தரை துதிக்கிறாங்க. இது இத்தனை கால அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தில் பார்க்காத ஒரு காரியத்தை சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய காவலர்கள் வித்தியாசமா பார்க்கறாங்க. எல்லாரும் அழுது பார்த்துருக்கோம், சாப்பிடாம பட்னியா கிடந்து பார்த்துருக்கிறோம். இவன் என்னடா ஆண்டவரை புகழ்றானே, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குதே என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளேயே தொழுமரம் தூள் தூளா போகுது, பின்னால மாட்டிருக்கிற விலங்கு நொறுங்கி போகுது, அங்க முன்னால் இருக்கிற சிறைச்சாலையினுடைய கதவெல்லாம் திறக்குது, எல்லாமே அசைந்தது. உடனே பாருங்க சிறைச்சாலைக்காரன் வந்து அவனுடைய பாதத்தில் விழுற, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படவே இல்லை, என் பிள்ளை ரட்சிக்கப்படவே இல்லை. ஒரு நாள் தான் பவுலும் சீலாவும் துதித்தார்கள். சிறைச்சாலையில் இருந்த தலைவன்ல இருந்து அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டான். அப்படியானால் நம்முடைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரலை என்றால் காரணம் நம்முடைய வாழ்க்கையில துதி தான் அங்க குறைவா இருக்குது. இப்ப உபவாசம் இருக்குது, ஜெபம் இருக்குது, ஆனா துதி அங்க குறைவா இருக்கு. அந்த துதி நிறைவாகும் போது நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கித்தான் ஆக வேண்டும். தேவனுடைய வல்லமை இறங்கினால் எல்லா சாத்தானுடைய சாம்ராஜ்யம் அங்கே நொறுங்கி போகும். பிரியமானவர்களே, அந்த துதிக்கு ஒரு பலமுள்ள வல்லமை இருக்குது. பிரியமானவர்களே, துதிக்கு ஒரு வல்லமை இருக்கத்தான் செய்யும். ஒரு 3 நாள் மீட்டிங்காக 100 பேர் கொண்ட ஒரு சபைக்கு நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ அந்த ஊழியத்தில் பாருங்க, முதல் நாள் ஊழியத்தை முடிச்சாச்சு, 2வது நாள் முடிந்தது. 2வது நாள் முடிவில் பெற்றோர் ஒரு வாலிப மகள் அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த வாலிப மகளுடைய பிரச்சனையை சொன்னாங்க. ஐயா, நீங்கள் நாளைக்கு தான் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொல்லி போதகர் சொன்னார். ஆனால் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இன்னைக்கே உங்கள் முன்னாடி எங்கள் பிள்ளையை கொண்டு வந்து காமிச்சா பிரச்சனையை சொன்னால் நீங்கள் ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்கல்ல, அந்த விசுவாசத்தில் தான் நாங்கள் எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்சு நான் உட்காந்துருந்தேன். ஜெபம் பண்ண கூப்பிட்டு வந்தாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படி? சுவாச உறுப்பு கோளாறு, எப்போவுமே வீசிங் ப்ராப்ளம் தான், எந்த நேரமும் இருமிக்கிட்டே இருப்பா, அப்போப்போ வந்து ஒரு மாத்திரையை உள்ளே போட்டு மூக்குள்ள உரியணும், அப்படி உறிஞ்சாதான் கொஞ்ச நேரம் நல்லா இருப்பா, அவள் சாப்பிட்றது இவ்வளவுதான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த நாளில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பினேன். 3வது நாள் துதியை குறித்து தான் பிரசங்கம். அன்றைக்கு பரிசுத்த ஆவி வந்தபோது துதிக்க தகுதியுடையவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். தமிழ்லையும் துதிக்கலாம், அந்நிய பாஷையிலையும் துதிக்கலாம். அந்த தலைப்பில் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணி முடித்து ஜெபத்துக்குள்ளே நடத்தும் போது முன் வரிசையில் தான் அந்த பொண்ணு நிற்கிறான். திடீர்னு சத்தம் போட்டு கடைசி ஜெபத்தில் அவள் ஜெபித்தா பாருங்க. மீத 2 நாள் வாயை அவ திறக்கல, சத்தம் போட்டு ஜெபித்தா, கண்ணீர் வடியுது, ஓடுது. பலத்த சத்தம் போட்டு துதித்தா, பலமா துதித்தா, பரிசுத்தாவின் நிறைவு அவ பெற்றுக்கொண்டா. வல்லமை ஊடுருவி பாய்ந்தது, சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அப்படியே அருந்து விழுந்தது. ஆண்டவர் அவளை அற்புதமாய் சுகமாக்கினார். இப்ப பாருங்க, 2 மாதம் கழித்து அந்த பாஸ்டர் கிட்ட வந்து உட்கார்ந்து அவங்க போன் பண்றாங்க. அவர் என்கிட்ட பேசுறாரு, ஐயா இப்படி வந்தீங்களே, இப்படி 2வது நாளில் ஒரு மகள் இப்படி கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அவளுக்கு பாருங்க அன்னைக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமை மேலே இறங்கிச்சு. அதோட சரி, அவளுக்கு இருக்கிற வீசிங் ட்ரபிள் எல்லாமே போய் இப்போ நல்லா அப்படியே ஆக்டிவாக இருக்கிறா. பழைய மாதிரி அவளுடைய சரீரம் மாறிக்கொண்டே வருது, நல்ல வெயிட் போட்டு கொண்டு இருக்கிறா, நல்லா சாப்பிட்றா. உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தார் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆண்டவர் எத்தனை நல்லவர் பாருங்க. ஜெபத்தினாலே விடுதலை பெறாத வியாதிகள் எல்லாம், உங்களை விட்டு வெளியேறாத வியாதிகள் எல்லாம், நீங்க துதிக்கும் போது அந்த வியாதிகள் எல்லாம் குப்பை சொல்லிட்டு வெளியிலே போய்விடும். ஏனென்றால் துதிக்கும் போது பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை உங்க மேல ஆவி ஆத்துமா சரீரத்தில் இறங்குது, உங்க வீட்டுக்குள்ள இறங்குது. உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானுடைய வல்லமையெல்லாம் அழித்து போடுது. அப்போ எப்போதும் தாவீது துதித்தான். அவன் துக்கம் வந்தாலும் துதித்தான், சந்தோஷம் வந்தாலும் துதித்தான். அப்படி துதித்தவர்கள் எல்லாமே ஜெயத்தை தான் பெற்றுக்கொண்டார்கள்.
யோபு பாருங்க, 10 பிள்ளைகளை பறிகொடுத்த நாளில அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திரும்பவும் 10 பிள்ளையை மறுபடியும் கொடுத்தார். ஒருவேளை பொறுப்பில்லாத ஒரு தகப்பன் போல நீங்க நினைக்கலாம், அப்படி இல்லை. யோபு தினந்தோறும் அதிகாலமே எழும்பி தன்னுடைய பிள்ளைகளுடைய லெக்கத்துக்கு சரியாக அவன் பலி செலுத்தினான், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினான். தினந்தோறும் தவறாம ஜெபித்த ஒரு நல்ல தகப்பன். அவன் பொறுப்பு இல்லாம துதிக்கல, போனா போகுதுன்னு நினைக்கல. அவன் ரொம்ப அதிகமா பிள்ளைகளை நேசித்தான். பிள்ளைகளை நேசித்தபடினாலே பிள்ளைகளுக்காக அதிகாலமே எழுந்து காத்திருந்தான், அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணினான். ஆனா அந்த யோபு துதித்த துதி பாருங்க, திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் வந்தது. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 10 பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு போனார், மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்தார். துதிக்கிற வீட்டுக்குள்ள நன்மைகள், இழந்து போன கிருபைகள் அத்தனையும் உள்ள வரும். ஒரே வழி துதிதான். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் வீட்டில் பிரச்சனையா இருக்குது, எதுக்கெடுத்தாலும் வியாதி, பொத்தல் பையில போட்டது போல் ஆசீர்வாதம், என்னால் மீளவே முடியல, அடிக்கடி மருத்துவமனைக்கு தான் நாங்கள் ஓடுறோம். இதுக்கெல்லாம் ஒரே வழி. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் துதித்தது போல இரவுல எழும்பி நல்ல 1 மணி நேரம் சத்தமா ஆண்டவரை துதிச்சு பாருங்க. பரலோகத்தின் தேவன் உங்க வீட்டுக்குள்ள சிங்காசனத்தை போட்டு உட்காருவாரு, எல்லா தடைகளையும் மாற்றி போடுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு துதிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்படியே நம்ம இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு விட்டுட்டு போகக்கூடாது. சத்தமிட்டு கர்த்தரை வீடுகளில் துதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் வீட்டுக்குள்ள வரும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சாத்தானுடைய வல்லமை நொறுங்கி விழும். மந்திர கட்டுகள் ஆனாலும் நொறுங்கி போகும், பில்லி சூனிய கிரியை ஆனாலும் சிதைந்து போகும். ஆண்டவர் பெரிய விடுதலையை கொடுப்பாரு. பவுல் சீலாவுடைய கட்டு அருந்து விழுந்தது போல தருத்திரங்கிற கட்டு உங்க வீட்டுக்குள்ள அருந்து விழணுமா? வியாதி என்ற கட்டு அருந்து விழணுமா? சாப கட்டு அருந்து விழணுமா? நீங்க கர்த்தரை கொஞ்சம் துதித்து பாருங்க. மௌனமா இல்ல, சத்தமா துதித்து பாருங்க. பிரியமானவர்களே, எரிகோ கோட்டையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எரிகோ கோட்டை நம்ம வீட்டு 3/4 அடி 1 அடி சுவர் இல்லை. பிரியமானவர்களே, 14 குதிரை கொண்ட ரதம் அந்த அலங்கத்துக்கு மேல ஓடலாம். அவ்வளவு ஒரு பெரிய அகலம். அந்த அகலத்துல தான் ராகா பேசி வீடு கட்டி குடியிருந்தா. அஸ்திபாரம் எதுக்கு? மதில்லையே வீடு கட்டலாம், ஏணிப்படியை போட்டா போதும். அந்த மாதிரி அகலமான ஒரு கோட்டை தான் எரிகோ கோட்டை. ஆனா அந்த கோட்டையை பாருங்க, இன்றைய கால கிரைன் வைத்து கூட தகர்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் சம்மட்டிகளால உடைச்சா கூட எத்தனையோ நாள் உடைக்கணும். ஆனா துதியினால அப்படியே மடன்னு சொல்லி ஒரு மண் சுவர் மாதிரி விழுந்தது. அதுவும் உள்பக்கமா விழல, அந்த எரிகோ மதில் வெளிப்புறமா விழுந்தது. அந்த தடை கல்லு தான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு படிக்கல்லாக கர்த்தரால் மாற்றப்பட்டது. அந்த எரிகோக்குள்ள போய் வெள்ளியும் பொன்னையும் அவர்கள் எடுத்தார்கள். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எரிகோ போல தடை உங்க வாழ்க்கையில இருக்குதா? ஜெபம் அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது, ஆனா துதி பெரிய காரியத்தை அங்க செய்யும். ஜெபிக்கிற இடத்துல ஜெபிக்கணும், துதிக்கிற இடத்துல துதிச்சு தான் சாதிக்கணும், துதிச்சு தான் சாதிக்கணும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. எல்லா இடத்துலையும் அவங்க ஒரே மாதிரியா நடந்து கொள்ளல. பிரியமானவர்களே, செங்கடலுக்கு முன்னால அவங்க அழுதாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, உண்மைதான். ஆனா எரிகோ கோட்டைக்கு முன்னால அவங்க அங்க ஜெபிக்கல, மாறாக கர்த்தர் சொன்னாரு, இந்த இடத்துல துதின்னு சொன்னாரு. நம்மள மாதிரி சத்தம் வெளியே கேட்காம டீசெண்டா துதிக்கல, அவங்க பலத்த சத்தத்தோடு அவங்க ஆர்ப்பரித்தார்கள் சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு பலன் இருக்குமோ அவ்வளவு பலத்தையும் நீங்க சேர்த்து, ஒருவேளை இங்க வெக்கமா இருந்தா கூட வீட்டுல கதவை மூடிக்கிட்டு சத்தம் போடுங்க. வியாதி போதா போலையான்னு நீங்க பாருங்க. அடுத்த மாசம் வந்து சாட்சி சொல்லுவீங்க. எவ்வளவு சத்தம் போட முடியுமோ அவ்வளவு சத்தம் போட்டு எப்படியெல்லாம் ஆண்டவரை புகழ முடியுமோ அப்படி புகழ்ந்து பாருங்க.
வீட்டுக்குள்ள ஆண்டவர் வாராரா இல்லையா என்பதை சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. கர்த்தர் இறங்கி வந்தே தீருவாரு. கட்டு அருந்து விழுந்துதான் ஆகணும். துதிக்கிற வீட்டுக்குள்ள சாத்தானால இருக்க முடியாது. மந்திரவாதத்துக்கு அங்க வேலையே இல்லை. இப்போவே எரிகோவுக்கு முன்னால துதிச்சது போல சத்தத்தை உயர்த்தி நீங்க துதிக்க போறீங்க. இந்த இடமே அதிரட்டும். வீட்டுக்கு போகும்போது எரிகோ கோட்டை நொறுங்கி தான் கிடக்கும். அற்புத சாட்சி அங்கே உண்டாகும். நல்ல சத்தத்தை உயர்த்துங்க. இந்த இடத்துல நீங்க வெக்கப்படாதீங்க சகோதரி, தங்கச்சி, இங்க வெக்கப்படாதீங்க. பிரதர், வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. சோதிச்சு பாருங்க, சத்தமா துதிச்சு பாருங்க. சரீரத்தில் இருக்கிற கட்டை அருந்து கீழே விழும், வியாதி அருந்து கீழே விழும், பலவீனங்கள் மறைந்து போகும். மந்திரவாதம் நொறுங்கும், 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 நொறுங்கும். இப்பொழுதே சிலர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற போறீங்க. பரிசுத்தாவின் வல்லமை. ஓ சாமா கமா துபால கரபா ரி சந்தால காடரி விகபா. ஆமென். கீழ்ப்படியாத மகன் இப்ப ரட்சிக்கப்பட போறான். ஹalleluya. சிறைச்சாலை தலைவன் மனம் திரும்பினது போல சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறப்போகுது. நன்றி. ஆமென். இன்னும் இது போதாது, இது போதாது. எரிகோ நொறுங்க, இது போதாது. இந்த சத்தம் போதாது. சத்தத்தை உயர்த்துங்க. மந்திரவாதம் நொறுங்கட்டும், நொறுங்கட்டும். வியாதியை கொண்டு போக வேண்டாம், இறக்கி விடுங்க. தரித்திரத்தை கொண்டு போக வேண்டாம், இறக்கி விடுங்க. ஆமென். சாப் கபாத ரகபார பாரா ரிபாரா கத ரபா கரபா ரிசாகா திடல ரபா ரிகபாத ரபா கபா. ஆமென், 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 ஆமென். துதிக்க 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 அக்கினி இறங்குது. துதிக்க 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 வல்லமை இறங்குது. இது போதாது, இது போதாது. இன்னும் துதிங்க, இன்னும் துதிங்க. இன்னும் இன்னும் இன்னும். ஆமென். நன்மைகள் கர்த்தர் கொண்டு வருகிறார். நன்றி. வெக்கப்படாம, வெக்கப்படாம ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. பெறாதவங்க ஆண்டவரை சொல்லி துதிங்க. இப்ப அபிஷேகம் இறங்கி வருகிறது. பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்படுகிறது. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. எரிகோவை நினைச்சே துதிங்க. எரிகோ கோட்டையை நினைச்சே துதிங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டையை நினைச்சு நினைச்சு துதிங்க. நினைத்து கொண்டே துதிங்க. Rama baba raba kaba duda la bara bakaba. Hallelujah, hallelujah, amen. சரீரத்தில் இருக்கிற பலவீன கட்டுகள் அருந்து விழுகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். அருந்து விழுகிறது, அருந்து விழுகிறது, அருந்து விழுகிறது. ஆமென். நன்றி, நன்றி. நான் ஆவியிலே தரிசனத்தை பார்க்கிறேன். நெருப்புல விழுந்த ஒரு சர்ப்பத்தை போல. ஆமென். மாந்திரிகத்தின் வல்லமை அழிவதை நான் ஆவியில பார்க்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. செயலற்று போகிறது, பலவீனப்பட்டு போகிறது. விலகி ஓடுவதை நான் ஆவியில பார்க்கிறேன். விலகி விலகி ஓடுகிறது. எவ்வளவு சத்தம் போட முடியுமோ அவ்வளவு சத்தமா துதிங்க, சத்தமா துதிங்க. எரிகோ நொறுங்கும், வியாதி நொறுங்கும். கர்த்தர் இதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஒடிசாவில் 1500 கிராமங்களுக்கு நற்செய்தி. கிறிஸ்துமஸ் தேவைகள் ரூபாய் 21,04,000 ரூபாய். ஒரு ஊழியர் குடும்பத்திற்கான கிறிஸ்துமஸ் வெகுமதி ரூபாய் 4,000. மொத்தம் 147 நபர்கள். பிற பணியாளர்களின் கிறிஸ்துமஸ் வெகுமதி ரூபாய் 2,000. மொத்தம் 54 நபர்கள். தோழமை ஊழியர்களின் கிறிஸ்துமஸ் வெகுமதி 1,500 ரூபாய். மொத்தம் 152 நபர்கள். ஆதரவற்ற மற்றும் மிஷனரி பிள்ளைகளின் கிறிஸ்துமஸ் தேவை ரூபாய் 1,500. மொத்தம் 360 நபர்கள். ஒரு பணித்தள மைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்த ரூபாய் 5,000 தேவை. மொத்தம் 110 மையங்கள். மிஷனரி பிள்ளைகளுக்கான குளிர்கால உடை வாங்க ரூபாய் 1,000 தேவை. மொத்தம் 60 நபர்கள். மிஷனரிகளுக்கான கொசுவலை வாங்கிட ரூபாய் 600 தேவை. மொத்தம் 50 நபர்கள். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து
நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.